இங்க நம்ம ஹீரோ அவன் ஃபேமிலி பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருப்பான். ஆனா சைடுல ஒரு பிரேக்கப் ஏஜென்சியும் ரன் பண்ணிட்டு இருக்கான். லவ் பண்றவங்க யாராச்சும் இது செட் ஆகாதுன்னு தெரிஞ்சோ ஆனா எப்படி பிரேக்கப் பண்றதுன்னு தெரியாம இருந்து இவங்க கிட்ட ஐடியா கேட்டா ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை வாங்கி வச்சுக்கிட்டு அவங்களுக்கு நல்லபடியா பிரேக்கப்பையும் பண்ணி விடுவான். ஹீரோவும் தான் லவ் பண்ற பொண்ணை ஃபேமிலிக்கு காட்டணுன்றதுனால இப்ப அவளை கூட்டிட்டு வீட்டுக்கே வந்துட்டான். பாக்குறவங்க வீட்டுல இருக்கணும் பயங்கர ஹாப்பியாகி இப்ப அந்த பொண்ணு கிட்ட ஜாலியா பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப வீட்டை சுத்தி காட்டலாம்னு சொல்லிட்டு கூட்டு போயிடுறாங்க. ஹீரோட அக்காவும் ஹீரோவை கூப்பிட்டு அவ இன்ஸ்டாகிராம் ஐடியா பார்த்தோம் அவ மாடலா இருக்கணும்னு நினைக்கிற பொண்ணு அவளுக்கு ஏன்டா சுடிதார்லாம் போட்டு கூட்டு வர நீ பிடிச்ச மாதிரி அவள் ட்ரெஸ் பண்ணணும் அவளுக்கு அந்த ஃப்ரீடம் கூட நீ தர மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோ திட்டுறாங்க. ஹீரோ நான் எதுவுமே சொல்லல அவளதான் அந்த சுடிதார் போட்டு வந்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இப்ப அவங்க அம்மாவும் அங்க வந்து ஹீரோ கிட்ட ஏன்டா இப்படி பண்ற உன்னை நான் அப்படியே அவளை பொண்ணுக்கு ட்ரெஸ்ல கூட ஃப்ரீடம் தர மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அதுக்கு ஹீரோவும் அம்மா நான் எதுவுமே சொல்லலாமா அவளதான் அந்த ட்ரெஸ் போட்டு வந்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஹீரோவும் அடுத்த நாள் அந்த பொண்ணு கிட்ட மூவி போலாமான்னு சொல்லிட்டு கேட்கறான். அதுக்கு அந்த பொண்ணுமே ஓகே சொல்றான். அவளுமே ரொம்ப ஆசையா அவங்க கூட மூவி பக்கத்துக்கு போறா. பார்த்தா அங்க அவன் ஃபேமிலியோட நின்றுட்டு இருக்கான். இப்போ ஹீரோவும் ஹீரோயினும் ரெகுலர் செக்அப் பண்றதுக்கு அவங்க டாக்டர் கிட்ட போலான்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்போ அவங்க அம்மாவும் அக்காவும் எதிரில் வந்து போறீங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு எனக்கு தெரிஞ்ச டாக்டர் இருக்காங்க இங்க இருந்து 10 நிமிஷம் தான் நான் உங்களை கூட்டு போறேன்னு சொல்லிட்டு அவங்க அக்காவே அந்த பொண்ணை கூட்டிட்டு போறாங்க. இப்போ அந்த பையனும் டேட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். அந்த பொண்ணுமே ஆசாசியா கிளம்பி வர கிட்ட வந்து எங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா நம்ம வீட்டுக்கு போறோம்னு சொல்லிட்டு சொல்றான். இதை கேட்கற அந்த பொண்ணுமே எதுவுமே பேச முடியும் அமைதியா அந்த வீட்டுக்குமே போறா. பார்த்தா ஹீரோட அப்பா சமைக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை ஒரு அம்மிக்கல்ல சட்டி அரைக்க விட்டுறாரு. கட்டத்துல அந்த பொண்ணுமே அவளுக்கான டைம் அவளுக்கான ஸ்பேஸ் அவளுக்கான பிரைவசி கிடைக்கலன்றதுனால ஒரு கட்டத்துல அவளுமே இதெல்லாம் வெறுக்க ஆரம்பிச்சிட்டா. அந்த பொண்ணுமே இந்த மாதிரி ஒரு பிரேக்கப் ஏஜென்சி இருக்காங்கன்னு தெரிஞ்சு அவங்களுக்கு கால் பண்ணான்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. லவர் தான் அந்த பிரேக்கப் ஏஜென்சியை வச்சிருக்கான்னு தெரியாம இப்ப அவனுக்கே கால் பண்ணி இந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்து வெளியே வரணும் அதுக்கு நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும் எவ்வளவு காசு வேணாலும் தரேன்னு சொல்லிட்டு சொல்றா. அதுக்கு நம்ம ஹீரோவுமே சரி 2 லட்சம் ஆகும் அட்வான்ஸா ஒரு பேமெண்ட் பண்ணுங்க இந்த வேலையை நான் முடிச்சு கொடுத்துட்டு அப்புறம் இன்னொரு பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும்ன்றத சொல்றான். ஆக்சுவலா நம்ம ஹீரோ இந்த பிசினஸ்க்காகவே தனியா வேற ஒரு சிம் யூஸ் பண்ணிட்டு இருக்கான். அதுல வாய்ஸ் சேஞ்சரும் வச்சிருக்கான். அதனால இவங்க 2 பேர் தான் பேசிக்கிறாங்கன்றது 2 பேருமே தெரியாம போயிடுது. அதனால ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் கல்யாண டேட் ஃபிக்ஸ் பண்ணுன்றதுக்காக அவங்க வீட்டுக்கு கிளம்பி போறா. அப்ப அந்த பிரேக்கப் ஏஜென்சிக்கு கால் பண்ணி இந்த மாதிரி கல்யாண டேட் ஃபிக்ஸ் பண்ண போறாங்க சீக்கிரம் எனக்கு பிரேக்கப் பண்ண வைங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறா. பிரேக்கப் ஏஜென்சில ஒர்க் பண்ண நம்ம ஹீரோவும் நான் சொல்ற இடத்துல போய் ஜாதகம் பாருங்க அவனே ஜாதகம் செட் ஆகணும்னு சொல்லி பிரிச்சு விட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா கொடுக்குறான். பார்த்தா ஹீரோட அம்மா எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க இருக்காங்க சொல்லி இப்போ காலையே ஜாதகம் பார்த்து இவங்க 2 பேரும் பெர்ஃபெக்ட் மேட்ச்ன்றதையும் சொல்லிடுறாங்க. இப்போ ஹீரோயினுமே வெளியே ஹாப்பியா இருக்க மாதிரி காட்டிக்கிட்டு இப்போ தூரமா போயிட்டு அந்த பிரேக்கப் ஏஜென்சிக்கு கால் பண்ணி எனக்கு இந்த மாதிரி பெர்ஃபெக்ட் மேட்ச்னு சொல்லிட்டாங்க சீக்கிரம் ஏதாச்சும் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சொல்றான். கேட்கிற ஹீரோவும் என்ன எல்லாமே என் லைஃப்ல நடக்கிற மாதிரியே சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோயினை டவுட்டா பார்க்க ஆரம்பிக்கிறான்.